Hi friends, welcome to Manvasan channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பூரியும் அது கூடவே பூரி குருமாவை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல ரெண்டுமே வந்து எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு குருமா எப்படி பண்றது அப்படினு பார்த்தறலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வந்து வெச்சுக்கோங்க. அதாவது ஒரு வாணலி வந்து கேஸ்ல வெச்சுக்கோங்க. நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெயும் நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து வெடிக்கணும். அதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போது 5லேருந்து 6 பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கார மிளகாய் தூள் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். அதனால வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய தக்காளி, நல்லா வந்து பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் உங்களுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அது வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதோடைய மசாலா. எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது வந்து 1 நிமிஷம் நல்லா வந்து வதங்கினா போதும். இப்போது பட்டாணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது வேக வச்சுருக்கேன் பட்டாணியும் உருளைக்கிழங்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 5 விசில் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டாணி வந்து சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். நீங்கள் வெறும் பட்டாணி குருமா பண்ணுறீங்க அப்படின்னா பாதி பட்டாணியை வந்து நல்லா வந்து நசுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் கம்மியான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டாணி வந்து 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு அதை கொஞ்சம் பெரிய பீஸஸாக வந்து வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சாலே போதும். இந்த பெரிய பீஸஸாக இருக்கிறதுனால வந்து அந்த கரண்டி வச்சு நல்லா வந்து உடச்சி விட்டுக்கலாம். செம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து இறக்கிட்டோம். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான பூரி குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கண்டிப்பாக மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூரி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு, மைதா மாவு, அதாவது நீங்கள் எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறீங்களோ 2த்தையும் ஈக்குவலாகவே எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறுவலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரவை. இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும். அவ்வளோதான்.
நான் இன்றைக்கி எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. ரவை வந்து சேர்த்திங்கன்னா உங்களோட பூரி வந்து நல்லா வந்து கிறிஸ்பாக அப்படியே இருக்கும். அந்த உப்பல் வந்து கீழே வந்து குறையாமல் அப்படியே வந்து மேலவே நின்றுட்டுருக்கும். நல்லா உப்பி இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி நல்லா வந்து முறுவலாக இருக்கும். இப்போ நல்லா வந்து எவ்வளோ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பேசுகிறீங்களோ அவ்வளோக்களவு மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/4 மணி நேரம் வந்து ஊறணும். அதுக்காக நம்ம ஒரு தட்டு போட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதிலிருந்து ஒரு குட்டி பால் மாதிரி எடுத்து நம்ம இந்த பூரி கட்டையில் வச்சு உருட்டிக்கலாம். லைட்டாக வந்து மாவு வந்து தொட்டுக்கோங்க. அதிகமாக வந்து மாவு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பூரி சுடும்பொழுது எண்ணெயில் வந்து மாவு வந்து கருகி நிற்கும் அப்படியே. அதனால் லைட்டாக வந்து தொட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெய் தொட்டு கூட நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். கொஞ்சம் திட்டமான சைஸ்க்கு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது பூரி, கொஞ்சம் வந்து மெலிசாக தான் இருக்கணும். இப்போ நம்ம உருட்டிட்டோம். இப்போ இதோடைய திக்னஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. அதாவது போட்ட உடனே உங்களுக்கு எழும்பி வரணும், அந்த மாதிரி வந்து எண்ணெய் இருக்கணும். லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க எண்ணெயில். இப்போ பாருங்கள் பூரி வந்து அழகாக வந்து உப்பி வருது. இது வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள மாவு வந்து சாஃப்டாக பிசைவீங்களோ அப்படி வந்து உங்களுக்கு பூரி நல்லா வந்து இந்த மாதிரி வரும். லைட்டாக வந்து கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூரியும் அதே மாதிரி பூரி குருமாவும் நம்ம செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் எங்கள் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.